ஆதியாகமம் 31-36 சும்மா ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்காக உட்காந்து ஜெபிக்கலாம். 31-36 ஆதியாகமம். யாக்கோபு கேட்குறா மாமனார்ட்ட, நான் செய்த தப்பிதம் என்ன? அவன் கேட்குறான், நான் செய்த தப்பு என்ன தப்பு பண்ண சொல்லுன்னு கேட்குறான். என் தட்டுமுட்டுகள் எல்லாம் தடவி பார்த்தீரே, எல்லாம் தேடி பார்த்தீங்களேன்னு. ஒரு விதத்தில் அவன் மனைவி செய்த குற்றம் யாருக்கு தெரியாது? யாக்கோவுக்கு தெரியாது. அதனால் துணிஞ்சு கேட்டுட்டான். நம்ம இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்த தப்பிதம் என்னங்கிறத நம்ம வெளியே சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய தப்பிதங்கள், ஃபால்ட், நான் செய்த தப்பிதம் என்ன? நம்ம செஞ்ச தப்பிதங்கள்லாம் நமக்கு தெரியாதா? நாம் செய்கிற தவறுகளில் 80% அறிஞ்சு தான் என்ன செய்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படலை, அது முடிஞ்சு போன கதை. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்போ செய்கிற பாவங்களில் 80% எப்படி தான் செய்கிறோம்? அறிஞ்சு தான் செய்கிறோம். அறியாமல் யாராவது செய்கிறீங்களா? கையிலிருந்து பாட்டில் நழுவி விழுது, அதுதான் என்னது? அறியாமல் நடக்கிறது. நடந்து போகும்போது கால் தட்டிடுது, அதுதான் நம்முடைய அறியாமல். மற்றபடி எல்லாமே இதுதான். கோவப்பட்டு ஒருத்தரை திட்டும்போது, தள்ளி விடும்போது, எரிச்சல் அடையும் போது, இதெல்லாம் நமக்கு தெரியும் தப்பு, இதெல்லாம் தவறு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆனால் சொல்கிறது என்னது? சாரி, தெரியாமல் செஞ்சுட்டேன். அப்போ அது ஒரு மன்னிப்பில் அது ஒரு பொய், அப்படி தானே? அது ஒரு பொய் தான், தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இவன் கேட்குறான், நான் செய்த தப்பிதம் என்ன? தப்பிதம் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு என்னதுதான்? தப்பு தான். பைபிளே அப்படி தான் சொல்லுது. நீ அறியாமலே ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட அதுக்கு நீ பிராயச்சித்தை என்ன செய்யணும். அறியாமலே செஞ்சுட்டா கூட உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டே ஒன்று நடந்துருச்சு. ஆனாலும் அது என்னது? அதுக்கு பேர் என்னதுதான்? குற்றம்தான். தமிழில் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹியூமன் எரர், மனித தப்பிதங்கள். ஒரு வார்த்தை நம்ம பேசணும்னு நினைப்போம், அந்த வார்த்தை நம்ம வாயில் வராமல் வேற ஒரு வார்த்தை செஞ்சிடும், பட்டுன்னு மாறி வந்துடும் கவனிக்காம. எவ்வளோ ஸ்டடியாக நிற்போம், டப்புன்னு தடுமாறிடும். இதெல்லாம் ஹியூமன் எரர், எதிர்பாராதது. ஆனாலும் பைபிள் சொல்லுது, தவறு எப்படி வந்தாலும் தவறு என்னதுதான்? தவறு தான். நான் செய்த தப்பிதம் என்ன? நாம் செய்த தப்பிதம் என்ன? யோசிச்சு பாருங்க. அவன் சொல்ல, என்னை உக்கிரமாக விரட்டிட்டு வந்தீங்களே, இப்போ என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? நீ ஓடினது தப்பு, நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது தப்பு. அது ஏன் உனக்கு வரமாட்டேங்க? நீ வச்சிருக்கிற ஆடு மாடெல்லாம் யாருது? வச்சிருக்கிற மனைவிலாம் யாருது? எல்லாமே யாருதான்? அவன் இவன்கிட்ட சொல்லாமல் வந்துக்கிட்டு இப்போ அவன்கிட்ட சொல்லலாம், நான் செஞ்ச தப்பிதம் என்னன்னு. நம்ம எல்லா தப்பு பண்ணிட்டு பேசிட்டு, நான் இப்போ பேசுனதில் என்ன தப்புமா? நீ பேசுன இல்லை, அதுக்கு பிறகு நான் பேசினேன். நான் செஞ்ச தப்பிதம் என்ன? இன்னைக்கு நம்ம ஆளுங்க துணிஞ்சு நான் செஞ்ச தப்பு சொல்லுன்னு கேட்குறாங்க. சொன்னால் இதெல்லாம் தப்பு கிடையாது, போய் கேட்டுப்பாரு, 4 பேர்ட்டு சொல்லு எது தப்புன்னு சொல்லுவான் அப்படிமா. அப்படி தானே? நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 20 வருஷம் ஒருத்தர் இருந்துட்டு, எத்தனை வருஷம் இருந்தா? 20 வருஷம். 20 வருஷம் ஒருத்தர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஓடி வந்துட்டு இப்போ சொல்கிறான், நான் செஞ்ச தப்பு என்ன? நீ இஷ்டத்துக்கு செய்வ. அவன் சொல்கிறான், நான் செய்த துரோகம் என்ன? நீ முதல்ல சொல்லாமல் வந்தது, அந்த இடத்த விட்டு சமாதானம் இல்லாமல் வந்தது, ஒன்றும் சொல்லலை, சொன்னால் விட மாட்டான், அது 2வது விஷயம். நீ என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லிட்டு வந்திருக்கணும். 2வது, சமாதானமே ஆகாம தான் நீ என்ன செஞ்ச?
ஓடி வந்த. அவன் கேட்குறான் ஒரு சூப்பரான கேள்வி. லாபான் ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் தான். என்ன கேட்டான் சொல்லுங்க பாபு. லாபான் கேட்ட ஒரு கேள்வி என்ன? இங்க கவனிங்க, அப்படியே 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி அங்கிட்டு அங்கிட்டு பார்க்கக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. திருட்டலவாய் ஓடி வந்தது. சரி, இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க. அவன் சொல்றான், உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போறதா இருந்தா போ, உன் தகப்பன் வீட்டில் உள்ள வாஞ்சையினால் நீ போகிறதா இருந்தால் போ, ஆனால் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? நம்முடைய பயணம் எங்க போகுது? பிதாவின் வீட்டுக்கு தான் போகுது. அப்படித்தானே? பிதாவின் வீட்டுக்கு தான் நம்ம போறோம். தகப்பன் வீட்டுக்கு போறோம். நம்ம தகப்பன் வீட்டுக்கு போகும்போது எதை தூக்கிட்டு போறான் இவன்? இவன் சொல்றான் எனக்கு தெரியாதுங்கிறான், எனக்கு நான் கொண்டு வரலங்கிறான். ஆனா உள்ள ஒரு ஆள் இருக்கு, எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும். இவன் அதிகமாய் நேசித்த ராகேல் தான் யாரு? திருடி. அவ மறைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஆனாலும் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாரும் செய்யாத தப்பா நான் செஞ்சுட்டேன். இப்ப எல்லாரும் அப்படித்தான் இப்ப கேட்கறது. உலகத்துல எவனும் செய்யாததை நம்ம செஞ்சுட்டேன், யாரும் பார்க்காததை நான் பார்த்துட்டேன், நான் என்ன நடந்துருச்சு? எல்லாரும் தான் இப்படித்தான் இருக்காங்க. இந்த வார்த்தை வந்தாலே உனக்குள்ள என்ன நடந்துருச்சுன்னு அர்த்தம்? விழுகை வந்துருச்சுன்னு அர்த்தம். வெளியரங்கமான விழுகைக்குள்ள நீ சிக்கினதுனால இப்ப நீ எல்லாரையும் சேர்த்து எழுக்கிற. அவன் தப்பு செஞ்சான், இவன் தப்பு செஞ்சான், யார் தெரியல, யார் தப்பு பண்ணல, அப்படித்தானே சொல்றோம். சொல்றீங்களா இல்லையா? சொல்றோம். பெரும்பாலான ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ள உள்ள அறிக்கை இதுதான். நான் மட்டும்தான் செஞ்சானாங்க, அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, யாரும் செய்யாது, புதுசா நான் என்ன செஞ்சுட்டானா, இதை போய் பெருசா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நீ அங்கிருந்து சொல்லாம கொள்ளாம ஓடி வந்தது தப்பு. ரெண்டாவது, சமாதானம் இல்லாம அங்கிருந்து ஓடி வந்தது தப்பு. எல்லாத்தையும் மொத்தமா வாரி சுருட்டி அடிச்சு தூக்கிட்டு ஓடி வந்தது தப்பு. எல்லாம் செஞ்சுட்டு இப்ப கேட்கறது மட்டும் நான் செஞ்ச தப்பிதம் என்ன? நீ எல்லாம் தெரிஞ்சாலும் செஞ்ச. பைபிள் சொல்லியிருக்கு, அறியாமல் செய்த தப்புக்கு கூட அவன் என்ன செய்யணும்? பிராயச்சித்தம் செய்யணும். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அறியாமல் செய்த தப்பிதம். இது அதுக்கும் பிராயச்சித்தம் செய்யணும். அதுக்கு ஒரு குற்ற நிவாரண பலியாக ஒரு பலுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாவே அவன் கொண்டு வரணும். அறியாமல் தான் நடந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில கூட அறியாமல் சின்ன வயசுல இல்லாவிட்டா புத்தியினத்துல அவசரத்துல ஏதாவது நடந்துட்டா அது அறியாமல் நடந்தது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, அது அறியாமல் கூட நெஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாது சுவாமி. குற்றம்னு வந்துட்டுனா எல்லாமே இதுதான் குற்றம். இப்ப இங்க ஒரு சகோதரன் புதுசா வர்றார், நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், இங்கதான் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப பேதமையான ஒரு சகோதரன், பாவம், இன்னோசன்ட், நல்ல ஒரு டீச்சர், நல்ல வசதியானவர், எவ்வளவோ சொத்துக்கள் இருந்துச்சு. அதை ஒருத்தன் டெக்னிக்கலா எழுதியிருக்கான். ஒரு கொஞ்சோண்டு ஒரு இடத்த வாங்குற மாதிரி இவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இதை எனக்கு தந்துருன்னு சொல்லியிருக்கான். இவரும் காசு கொடுத்தோடனே அவன் கொடுத்துட்டார். அவன் எழுதும்போது பக்கத்து இடத்தையும் சேர்த்து நெஞ்சிருக்கான், எழுதியிருக்கான். இவர் ஒண்ணுமே வாசிக்காம நெஞ்சிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்காரு. இவங்க அம்மாவையும் கொண்டு வந்து கையெழுத்து போட வச்சிருக்காரு. எல்லாம் கையெழுத்து போட்டு உள்ள வந்தாச்சு. இது இந்த கையெழுத்து போட்டாங்க பார்த்தீங்களா அறியாம, அந்த இடம் ஏற்கனவே இவங்க வித்த இடம். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே வித்த இடத்த இன்னொருத்தன் அதையும் சேர்த்து அது பக்கத்து இடத்த வாங்குறான், அந்த இடத்தையும் சேர்த்து வாங்குற மாதிரி என்ன செய்யறான்? எழுதுறான். இவங்க அவனை நம்பி அப்படியே அம்மா பையன் எல்லாம் அப்படியே பேதைகள் கையெழுத்து போட்டு வந்தாச்சு. அவன் டெக்னிக்கலா எல்லாம் முடிச்சுட்டு அழகா கிளியர் பண்ணிட்டு எங்க வர்றான்? இப்ப வர்றான், இது எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். அவன் பழைய ஆளு, அங்க வீடு கட்டி பெரிய பில்டிங் கட்டி பெரிய இது வச்சிருக்கான், முதல்ல வாங்கினவன். அவன் ஏன் இடங்க, இவன் ஏன் இடங்க,
இவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்காருங்க. இப்போ அறியாமல் செய்த தப்பு, பாவம், ரொம்ப பாவம். அவருக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்போ அவர் கோர்ட்டு கையின்னு அவரை போலீஸ் விரட்டுன்னு விரட்டி வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சண்டை கூட இங்கே தான் இருந்தார். சொன்னா கண்டுபிடிச்சிருங்க, பாவம், குறையா சொல்லலை, பாவம் அந்த சகோதரர். அதுக்காக ஜெபிச்சோம். இப்போ அவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு, கோர்ட்லேருந்து ஜாமீன் கிடச்சி தான் ஓடிட்டு இருக்கான். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அறியாமல். இப்போ அவன் பயங்கரமான ஆள். அந்த பிராயச்சித்தம் கேட்குறான். நீ அறியாமையோ செஞ்சியோ அறிஞ்சு செஞ்சியோ எவ்வளோ கொடு? 1 ஏக்கர் 1 லட்சத்துக்கு வாங்கிட்டு 30 சென்ட் இடத்த பக்கத்தில் எழுதிட்டு மொத்தம் 6 லட்ச ரூபா கொடுங்குறான். இவர் வித்ததே எவ்வளவுக்கு தான்? 1 லட்சம். கேட்கறது எவ்வளவு? எவ்வளவு மோசமான உலகம், பயங்கர ஏமாத்து. ஆனால் இவர் செஞ்சது எப்படி தான்? அறியாமல். போலீஸ்காரன் கேட்குறான், என்னங்க நீங்கள் டீச்சர், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வசதியான ஆள், எவ்வளோ தெளிவான ஆள். அவர் சொல்ல, நான் நம்பி போட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், அறியாமல் செய்தது. அதனால பைபிள் சொல்லுது, அறியாமல் செய்த தப்பிதனால அதுக்கு என்ன உண்டு? பிராயச்சித்தம். நீங்கள் இன்னைக்கு கேட்கணும், கத்தாவே அறிந்தோ. நீங்கள் இந்த நாராயணசாமி கோயிலுக்கு போயிருப்பீங்களா? ஐயா ஐயா என்ன ஐயா தானே, ஐயான்னு சொல்லுவாங்க. ஐயா வைகுண்ட சாமின்னு சொல்லுவான். பெரிய நாமம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவன் சொல்லுவான், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ. கேட்டிருக்கீங்களா? நான் செய்த தவறுகளை ஐயா பொறுத்து மெய்யாய் மாற்றி, அப்படி ஒரு கோரஸ் மாதிரி சொல்லுவாங்க. டெய்லி சாயங்காலம் காலையில் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது சொல்லுவான் இந்த கோரஸ் மாதிரி. அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, நான் செய்த எல்லா கருமங்களையும் ஐயா பொறுத்து மெய்யாய் மாற்றி சொல்லிகிட்டே இருப்பான். டெய்லி காலையிலேயும் மாலையிலும் இதுதான். அதாவது அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமல். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ உலகத்து மனுஷன் போய் இப்படி சொல்லும் பொழுது நாம் அறியாமல் செய்த தப்பிதங்கள் நமக்குள்ள இருக்கான்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். தெரிஞ்சு செஞ்ச தப்போ தெரியாமல் செஞ்ச தப்போ அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஒரு சிலர் யாருக்குமே தெரியாமல், சபைக்கு தெரியாமல் செய்கிறாங்க, யாருக்குமே தெரியாது. என்னாகமம் 15:24. அறியாமல் செய்த, சபைக்கு தெரியாம செஞ்சிருப்ப, மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, ஊழியக்காரனுக்கு தெரியாம, இப்படிலாம் செஞ்சிருப்போம். அறியாமல் தவறி நடந்தாலும், சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும், ஒரு லிமிட் வரும்போது தான் தெரியும் சபைக்கு. வெளியே வரும்போது எப்பதான் வரும்? அது ரொம்ப லேட்டா வரும்போது தான் தெரியும். யாருக்குமே தெரியாது, சபையாருக்கு தெரியாம. நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்ச போது ஞானஸ்தானத்துக்கு ரெடி பண்ணேன். அப்போ நான் சின்ன பிரதர், சின்னன்னா எல்டர் ஆகலை, அதனால் நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. நான் ஊழியத்துக்கு ஒரு 4 வருஷம் இருக்கும். அப்போ காலையில் ஞானஸ்தானம், காலையில் சர்வீஸ் முடிச்சு என்னது ஞானஸ்தானம். பாஸ்டர் லாசரஸ் தான் ஞானஸ்தானம் கொடுக்க வந்திருக்காங்க. வர்றார், காலையில் வரப்போறார். நைட்டில் ஒரு சகோதரி வந்துச்சு, அறிக்கை செஞ்சு, இப்படி எங்கள் அப்பா சாவுக்கு நான் தான் காரணம். எப்படி இருக்கும்? என்ன செய்யறது? அதை நான் இப்போ ரொம்ப சின்ன பிறந்ததுனால என்னடா இது, அப்பா சாவுக்கே இவங்க தான் காரணங்கிறாங்க. சரி, காலையில் பாஸ்டர் வருவார், பாஸ்டர்கிட்ட நெஞ்சிக்கலாம், பேசிக்கலான்ட்டு. காலையில் அவங்க அம்மா வந்தாங்க, கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால். நான் ஒன்று சொல்லணும், யாருக்கும் சொல்லிடக்கூடாது. சரி, எங்கள் வீட்டுக்காரர் சாவுக்கு நான் தான் காரணம். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? திருப்பி நான் போய் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இது என்னடா இது, இந்த வயசுலேயே இந்த கேஸ்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருக்குன்ட்டு நேராக பாஸ்டர் லாசரஸ்ட்டை விட்டேன்.
ஆனால் அவர் தகப்பன் அவர் விசாரித்தார், எல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டாரு, 2 பேரையும் பேசினார். சரி, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அது ரட்சிக்கப்படுற காலங்களுக்கு முன்னால் நடந்தது. ஓகே, ஞானஸ்நானம் கொடுத்துட்டார். இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? சத்தியத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்தை என்ன செய்கிறது? மன்னிக்கிறது. அதனால் சபையாருக்கு தெரியாமல், ஊருக்கு தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல் அப்படிலாம் நம்ம நெஞ்சிருப்போம், தவறு செஞ்சுருப்போம். அந்த தப்பிதங்கள்லாம் எங்கேயாவது இருந்தால் ஆண்டோட்ட கேட்டு, எல்லா தப்பு பண்ணிட்டு நான் செய்த தப்பிதம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இவன் மருமக மாமனார்ட்ட எப்படி பேசலாம், ஆண்டோட்ட எப்படி பேசலாமா? மாமனாரும் மருமகனும் பேசிக்கலாம். ஏன்னா மாமனாருக்கு மதிப்பு கிடையாது எந்த வீட்லையும். யாருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி? மருமகனுக்கு தான். ஏன்னா இவனை கட்டி கொடுத்துட்டா இவன் மாமனார் ஆயிடுவான் அந்த வீட்டில். இப்போ இவன் தான் கேள்வி கேட்பான், இவன் தான் இவனை முன்னால் தலையில் இன்னைக்கு பாட்டி வைக்கணும், இவரை தான் தூக்கி தூக்கி எங்கே நிப்பாட்டணும்? ஸ்டேஜில். ஆமாம், நிப்பாட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் மூஞ்சி தூக்கிடுவான், வரமாட்டான்மா, ஏதாவது சேட்டை பண்ணுவான். இப்போ அவன் கேட்குறான், சரி நீ மாமன்ட்ட கேட்ட, கத்தட்ட சொல்லுவியா? இதே கேள்வியை யாக்கோபு நான் செய்த தப்பிதம் என்ன சொல்வானா? அவர் ஆசீர்வதிக்கலன்னு 7 மணி நேரம் காலை பிடிச்சான்ல, பிடிச்சானா? அங்கே ஏதாவது பேசினானா? 7 மணி நேரத்தில் ஏதாவது பேசினானா? நைட்டெல்லாம் அழுதானே, நைட்டெல்லாம் ஆசீர்வதின்னு சொன்னானே, அங்கே போய் இதை கேட்கலாம்ல. ஆண்டவரே நான் செய்த தப்பிதம் என்ன சொல்லுவார். நீ செஞ்ச தப்பிதம், உங்கள் அண்ணன் டயர்டாக வரும்போது நீ ஏமாற்றி எதை வாங்கின? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கின. உங்கள் அம்மா சொன்னான்னு சொல்லி எதை செஞ்ச? தோளுடைய போட்டுக்கிட்டு உங்கள் அப்பாவை கண்ணு தெரியலன்னு என்னுடைய முற்பதாவாகிய ஈசாக்கை ஏமாற்றினாய் சொல்லுவார்ல. ஆடு குட்டி போடும்போதெல்லாம் இப்படி டெக்னிக்கலாக மாற்றி மாற்றி உனக்கு அந்த குட்டியை நெஞ்சுக்கிட்ட மாற்றின, மாமனாரை ஏமாத்தின சொல்லுவார்ல ஆண்டவர். அது அங்கே போய் கேட்க மாட்டான் இந்த கேள்வியை. தேவ சமூகத்தில் இப்படி கேட்டான் என்ன ஆகும்? ஒவ்வொன்றாய் உன் கண்முன் என்ன செய்வேன்? நிறுத்துவேன். இருக்கா அப்படி வசனம்? ஆண்டவருக்கு முன்னால போய் பேசுவியா? பேசுனா போச்சு, நிறுத்துவார். அப்ப என்ன பண்ணுவ? சங்கீதம் 50:21. ஒவ்வொன்றாய் நிறுத்துவார். எது எந்த சீன் நிற்கும்? சத்தம், யாக்கோபின் சத்தம், கைகளோ அப்படின்னு சொல்ற சத்தம். அந்த அது உன் முன்னால என்ன செய்யும்? நிற்கும். இல்ல உன்னை விட்டு போகாது, நீ சபைக்கு தெரியாம செஞ்சாலும். அதனால தான் யோபு சொல்றாரு, நான் செய்த தப்பிதான் என் கூடயே தான் இருக்குங்கிறாரு. வாசிங்க யோபு 19:4. எங்கதான் இருக்கு? நீ செஞ்ச தப்பு உன்னோட தான் இருக்கும், வேற யாரு கூட இருக்கும்? நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் நான் செய்த தப்பிதம் எங்கதான் இருக்கு? என்னோட தான் இருக்கு. அதனால யார் செய்த தப்பிதமானாலும், ஒரு சின்ன விசுவாசி தப்பு செஞ்சா பரவாயில்ல, சபையில் மூத்த விசுவாசிகள் தப்பிதம் பண்ணும்போது அது ரொம்ப தடைகளை உண்டாக்கும். ஒரு ஊழியக்காரன் தப்பி நடக்கும்போது சபையில் இன்னும் பெரிய இடரல் உண்டாகும். புரியுதா? ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தவறு செய்யும் போது அந்த குடும்பம் அசையும். ஒரு சபையில் ஒரு விசுவாசி தடுமாறும் போது சபை பேர் என்ன செய்யும்? கெடும். ஒரு ஊழியன் தவறு செய்யும் போது ஊழியத்தினுடைய பேரே, மகிமையே கெட்டு போகும். அது பெரிய தீங்கு. பிரசங்கி 10:5. பிரசங்கி 10:5. ஒரு தீங்குன்னு சொன்னா பெரியவங்க கிட்ட செய்ய, சின்ன பசங்க. இப்போ நேற்று ரட்சிக்கப்பட்டவன் அவன் போய் சினிமா பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் அந்த ரட்சிப்பு என்ன கிடையாது? கிருபை இல்லை. கோவப்பட்டுட்டான், புதுசாக வந்த ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் அறியாமல், அவனுக்கு இன்னும் அந்த மனப்பக்குவங்கள்லாம் என்ன செய்யலை, கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. 20 வருஷம் ஆச்சு, திருப்பி போய் நீ தவறு செஞ்சின்னா அது பெரிய தீங்கு. என்ன தப்பு செஞ்சாலும்
நமக்கு தண்டனை உண்டு. அதுக்கு பலனை அனுபவிச்சு தான் என்ன செய்யணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். தவறு செஞ்சுட்டா அதுக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு. ரோமர் 1:27. தங்கள் தப்பிதங்களுக்கு கடைசி தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். நம்ம தப்பி நடந்து அதை அறிக்கை பண்ணாமல் விட்டுட்டா நம்முடைய தப்பிதத்துக்கு தகுதியான பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள்ங்கிறது. இந்த நேரங்களில் நம்ம பயன்படுத்தி அழுது புரண்டு மன்னிப்பு கேட்டு கீழே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன செய்யணும், சரிப்படுத்தி கொள்ளணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய ஊழியத்தில், ஜீவியங்களில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், நம்முடைய வீடுகளில், நமக்குள்ளே ஏதாவது மறைந்திருக்கிற தப்பிதங்கள் இருக்குமானால் கர்த்தர் அதெல்லாம் வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, நான் செய்த தப்பிதம் என்ன, எந்தெந்த காரியங்களில் நான் நன்மையாக செஞ்சேன், அது கூட உம்முடைய பார்வையில் தவறாக இருந்தால் என்ன செஞ்சிருங்க, என்னைய மன்னிச்சிருங்க. நம்ம ஒருத்தருக்கு போய் புத்தி சொல்லுவோம், அவங்க உட்காந்து அழுவான், ஏன்னா இவர் என்னை சொல்லிட்டாருன்னு. நீங்கள் சொன்னது என்னதுதான், புத்திமதி தான். ஆனால் அவங்களுக்கு அது எப்படி தெரியும், குத்தி காட்டினது போல தெரியும். அவன் உடனே உங்கள் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டான் அடுத்த நாள். இப்படிலாம் பண்ணுவாங்க புரிஞ்சிக்காம. அது கூட நமக்கு தேவையில்லை. நான் நலமானதையும் பேசாமல் ஊமையா இருந்தேன். போ, நீ பாட்டு போயிட்டாரு. நீ போய் அவனுக்கு போய் புத்தி சொல்ல போய் அவன் உட்காந்து அழுது, அவன் ஓடி, ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சான். அவன் செய்யும் போது எல்லாருக்கும் தெரியாதா? கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். கர்த்தாவே, நாங்கள் செய்த தப்பிதங்களை எனக்கு மன்னியும். ஆண்டவரே, அறியாமல் செய்த தப்பிதங்களை மன்னியும். சபைக்கு தெரியாமல் செய்த காரியங்களை மன்னியும். நான் செய்த தப்பு என்னோடு கூட தான் இருக்குது சுவாமி. நான் செய்த தப்பிதம் என்ன என்று தேவனிடத்தில் கேட்டால் அவர் ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆண்டவரே, எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும். ஆண்டவரே, ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார். அப்படித்தானே? ஆண்டவர் மன்னிக்கிறாரா? நீங்க அறிக்கையிட்டா கர்த்தர் என்ன செய்வாரு? மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? அப்ப நீங்களும் என்ன செய்யணும், மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். அப்படித்தானே? கரெக்ட் தானா? வாசிங்க ஒரு வசனம், மத்தேயு 6:14, அடுத்து மத்தேயு 18:35, மத்தேயு 6:14, மத்தேயு 18:35. அப்போ நாம மனுஷருக்கு அவங்களுடைய தப்பிதங்களை என்ன செய்யணும், மன்னிக்கணும். அடுத்து 18:35, நீங்க மன்னிக்கலன்னா தப்பிதங்களை மற்ற ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்க மாட்டார். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய தப்பிதங்களை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். மற்றவர்கள் உங்களுக்கு தப்பிதம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்க. அவங்க மன்னிப்பு கேட்காட்டால கூட என்ன செய்யணும், வரட்டும், இன்னும் 4 நாள் இருக்கு, வர்றானா இல்லையான்னு பார்த்துருவோம், ஒப்பரை வாங்குறானா இல்லையா பார்த்துருவோம் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. வரட்டும், அவன் வர்றதான், வந்தா வரான், வராட்ட போறான். நீ என்ன செய்ய, அவனை கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தப்பிதங்கள் எல்லாம் மன்னியும் சுவாமி. அல்லேலூயா. மற்றவர்கள் எங்களுக்கு செய்த தப்பிதங்களை மன்னிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செய்த தப்பிதங்களை நீர் எங்களுக்கு மன்னிக்கிறீரே, அதுபோல மற்றவர்கள் எங்களுக்கு செய்த தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் செய்த தப்பிதங்களை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. தெய்வம் கிருபையாயிரும் ஆண்டவரே. நாங்கள் செய்த தப்பிதங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்க முடியாது ஜெபிக்கிறோம்.